அவங்க என்ன பதில் சொன்னாங்க? 8 வருஷம் அவங்களுக்காக கஷ்டப்பட்டாங்களாம். 8 வருஷம் லவ்வானா அவனுக்கு 1 மாதத்துலேயே பிரேக்கப் ஆயிடுது இப்போ உள்ளவங்களுக்குலாம். 8 வருஷம் கல்யாணம் பண்ணால் கூட இப்போ 1 வருஷத்தில் டைவர்ஸ் பண்ணிடுறாங்க அண்ணா. நீங்கள் 8 வருஷம் லவ் பண்ணி அவங்களுக்காக காத்திருந்து அவங்களுக்காக கஷ்டப்பட்டு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன். கடைசியில் வேறு ஆளோட கல்யாணம் பண்ணிட்டாங்க. குமார் அண்ணா அவங்க காலேஜ் படிச்சிருக்காங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, பர்சனாலிட்டி இல்லை, உயரம் இல்லை, உடம்பு இல்லை, அழகு இல்லை, இதெல்லாம் ஒரு காரணம். அப்புறம் எதுக்கு லவ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு எதுக்கு லவ் பண்ணாங்கண்ணா? குமார் அண்ணா ஹாய் கௌதம் சொல்கிறாங்க. குமார் அண்ணா இப்போ சொல்கிறாங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அது தெரிஞ்ச விஷயம் தானே, எல்லோரும் சொல்கிறது தான். இப்போ சொல்கிறாங்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஸோ இப்போவும் பேசுகிறாங்களா அவங்க கூட? ஆமாம். ஷாம் ப்ரோ, தமிழ் நிலா ஹாய் வணக்கம் சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் எவ்வளோ விஷயங்கள் மறைந்து கிடக்குது. அழியாத காவியங்களாக இருக்குது நிறைய விஷயங்கள். ஷாம் பிரதர் உங்களுக்கு அப்படி ஏதாவது இருக்கா? நாட் ஓன்லி லவ் மேட்டர், வேறு காலேஜ் லைஃப். குமார் அண்ணா காலேஜ் படித்ததுக்கு நான் தான் காரணம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். படிக்க வச்சுருக்கீங்களா நீங்கள் தான்? காலேஜ் படித்து முடித்தோடனே வேறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, நீங்கள் படிக்கலைன்னு. வெரி குட். ஏணி ஏறுற வரைக்கும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏறினதுக்கப்புறம் ஏணியை தள்ளி விட்டுருவாங்கல்ல. என்னன்னா நீங்கள் உறவுகள் தான் அப்படின்னா காதல்லையுமா? ஷாம்ப்ரோ லைவ் கட்டாச்சு. ஆமாம், இந்த பூனைக்குட்டி தான் லைவை ஃபோனை தட்டி விட்டுருச்சு. பாஞ்சி வந்து விளையாடிட்டு வந்துச்சுல, இந்த பெட்ஷீட்டில் விளையாடிட்டு இருந்துச்சு. உடனே என் மேலே தாவி என் கூட விளையாடிச்சு. அப்படி ஃபோனை பிடுங்குறேன்னு தட்டி விட்டுருச்சு. ஃபோனு குப்பரக்கா விழுந்துருச்சு. குமாரண்ணா இப்போ உன் புருஷன் குடியாரம் ஆகிட்டான், மெடிக்கலில் வேலை செய்து அதை சம்பாரித்து அவன் சாப்பிட்றான். எனது புருஷன் குடிகாரம் ஆகிட்டானா? ஓகே. அந்த பொண்ணு மெடிக்கலில் வேலை செய்து அது சம்பாரித்து அது சாப்பிட்றான், அவன் சாப்பிட்றானா? ஓகே ஓகே. அதாவது எப்படின்னா இப்போ புருஷன் குடிகாரம் ஆகிட்டான், அவங்க மெடிக்கலில் வேலை செய்கிறாங்க, அது சம்பாதிச்சு புருஷன் சாப்பிட்றானா? சரிதான். அப்புறம் இப்படி ஒருத்தவங்களை ஏமாத்துனா அப்படி தான் ஆகும். ஷாம் ப்ரோ என்னை எந்த பொண்ணும் லவ் பண்ணல சிஸ்டர், திரும்பி கூட பார்க்கல எந்த பொண்ணும். நல்லது நல்லது, சூப்பர். குமாரண்ணா என் ஒய்ஃப் கிட்ட பேசுவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க. நான் பேச மாட்டேன், என் பையன்கிட்ட பேசும். ஓகே ஓகே. ஓ, ஒரே ஊர் தானே அதனால். ஆமாம், சொல்லியிருக்கீங்களா அவங்க ஒய்ஃபுக்கும் தெரியும்னு. ஓ, இதுதான் காரணமா? அந்த பொண்ணு செத்து போச்சுன்னீங்க, இப்படி பண்ணிட்டு போனனால தான் செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களோ? ஏன் குமாரண்ணா? குமாரண்ணா இப்போ என் ஒய்ஃபுக்கிட்ட 50,000 பணம் கொடுக்க சொன்னேன். பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அது சும்மா தான் கொடுத்தேனா? அப்படியா? இன்னும் கொடுத்துட்டே இருந்தால் நம்மளை ஏமாளின்னு நினைக்க மாட்டாங்க? ஷாம் பிரதர் என் மூஞ்சியை உத்து பார்த்தா பொண்ணுங்க எல்லாம் உளுந்தூர் பக்கம் போய்